ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். என்னுயிர் தன்னில் கலந்து இனிது நீக்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்களது தேவ திருவசனங்களை நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் பகிரவிருக்கும் அந்த தேவ திருவசனம் யமன்படரடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 77. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, தெய்வம் என்று நினைத்து நீ படைத்த ஒரு விக்கிரகத்தின் மேல் ஒரு மந்திரத்தை சொல்லி பூவை போடுகிறாய். அந்த நேரம் மட்டும்தான் பூ போட்டது உன் கண்ணுக்கு தெரிகிறது, வாய் சொன்ன மந்திரம் உன் காதில் கேட்கிறது. ஆனால் அந்த எல்லையை விட்டு நகர்ந்து நீ வேறு வேலைக்கு திரும்பியதும் அவை யாவும் உன் நினைவில் இருந்து மறைந்து போகிறது. அது ஏன்? அது நகல். ஆனால் அசலான மந்திர ரூபியே, உன் இதயாசனத்தில் நேருக்கு நேர் நீ சந்திக்க நேர்ந்தால் அது உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் மறையாது. நீ அதை மறந்தாலும் அது உன்னை மறக்க விடாது. இவ்வாறாக அந்த மந்திர ரூபியை நேருக்கு நேர் உன் முன் தோற்றரவாக செய்து வைக்க பெறுவதுவே உபதேசம். அப்படி தோற்றரவான பின் அந்த மந்திர ரூபியின் பவர் 3 உலகமும் எட்டி வீசுவதை நீ காண்பாய். இப்போ இன்றைய நாம இந்த பெருமானவர்களுடைய இந்த திருவசனத்தை தான் நாம இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இந்த திருவசனத்தில் பெருமானவர்கள் மந்திரம் சொல்றது எப்படி சொல்லணும், இந்த உலகத்துல எல்லாமே மந்திரம் சொல்லுவாங்க, கோயில் எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க. தெய்வம் என்று நினைத்து ஒரு விக்கிரகத்தின் மேல மந்திரத்தை எல்லாம் சொல்லி பூவை போடுவாங்க. அப்படி போடுறது ஒரு நகலான காரியமாக இருக்கிறது. கோயில்ல எல்லாமே ஒரு அசல் காரியத்துக்கு ஒரு நகலை தான் எடுத்து வச்சிருப்பாங்க. கோயில் என்பதே ஒரு அசலை, இப்படி ஒரு அசல் இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறத காட்டுவதற்காக எடுத்து வைக்கப்பட்டதுதான் கோயில். அங்க போறது தப்பு. அந்த மந்திரம் அப்படி எல்லாம் சிலை மேல போடுறது தப்புன்னெல்லாம் தெய்வ மகள் எந்த இடத்துலயும் அருளி செய்யல. அது முதல்ல அதை தான் செய்யணும். எப்படி ஒரு குழந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு எல்கேஜி படிக்கும் போது வாழைப்பழம்னு சொன்னா தெரியாது, பக்கத்துல ஒரு படத்தை போட்டு இதுதான் வாழைப்பழம் சொன்னா தெரியும். அப்புறம் பின்னாடி வரும்போது படம் தேவையில்லை, அந்த நிஜமான வாழைப்பழத்தை எல்லாம் உண்டு ருசித்தா பிறகு அந்த படம் தேவையில்லை. அது போல ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு அது தேவையாக இருக்கு. அது போல இந்த கோயில் எல்லாம் ஒரு ஆரம்ப பாடமாக ஒரு விக்கிரகத்தின் மேல ஒரு மந்திரத்தை சொல்லி பூவை போடுறாங்களே, அது ஒரு நகலான செயலா இருக்கு. இதுக்கு ஒரு அசல் இருக்கு. இந்த அசலை நீ பின்னாடி செய்யணும். சின்ன பிள்ளையில ஒரு மணல் வீடு கட்டி விளையாடுறது மாதிரி இதெல்லாம் அந்த வயசுக்கு அது சரி. வயசான பிறகு அந்த விளையாட்டு விளையாண்டா அது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக ஆயிருமே. அப்போ அதுக்குரிய அசல் எது? அந்த அசல் என்ன அப்படின்னா, அந்த விக்கிரகத்துக்கு மேல நீ பூவை போடுறதுக்கு பதிலாக நிஜமான ஒரு மந்திர ரூபி அவங்கள போய் சந்திச்சு அவங்க முன்னால போய் நீ மந்திரம் சொல்லணும். அவங்களை எங்க சந்திக்கணும் அப்படின்னா இதயாசனத்தில் சந்திக்கணும் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்யறாங்க. இதயாசனத்தில், இந்த ஆசனம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதயாசனத்தில் நேருக்கு நேர் சந்திக்க வைத்தால் அது உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் மறையாது. இதயாசனத்துல இருக்கிறது நம்ம அங்கத்திலேயே நமக்குள்ளேயே இருக்கிறது நம்மளை விட்டு மறையுமானா மறையவே மறையாது. அப்படி மறையாதபடிக்கு இதயாசனத்துல போய் அந்த மந்திர ரூபியை சந்திச்சு அவங்க முன்னால மந்திரம் சொல்லி மலரம் போடணும். அதுதான் உனக்கு உபதேசம். அப்படி செய்ய வைக்க செய்யறது உபதேசம். அப்படி நீ சொன்னா அந்த மந்திரத்தோட பவர் 3 உலகமும் எட்டி வீசுவதை நீ காண்பாய். விளையாட்டு செயல் பலம் தராது, இந்த அசல் செயல் தான் பலம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ மந்திர ரூபி அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த மந்திர ரூபகரை இதயாசனத்தில் நேருக்கு நேர் சந்திப்பது எப்படி
அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். அப்போ இந்த மந்திர ரூபினா என்ன, அந்த மந்திர ரூபகரை இதயாசனத்துல எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாம இன்னைக்கு பார்ப்போம். இப்போ மந்திரம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தொல்காப்பியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இலக்கண நூல் எழுதின தொல்காப்பியர் அவங்க நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழி மந்திரம் அப்படின்னு மந்திரத்துக்கு ஒரு இலக்கணம் வகுத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரு சொல்லுதான் மந்திரம். ஆனா அது யாருடைய திருவாயினிடத்திலிருந்து வரணும் அப்படின்னா நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழி யாவுமே மந்திரம். அவங்களுடைய திருவாயிலிருந்து வர்ற எல்லாமே மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம எதுக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த மந்திர சொல் நம்மளுடைய பாவத்தை போக்குவதாக இருக்கும், புண்ணியத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்குதான் நம்ம மந்திரம் எல்லாம் சொல்றோம். பெருமானவர்களும் அதுக்குத்தான் நமக்கு அந்த நிறைமொழி மாந்தராகிய பெருமானவர்கள் நமக்கு பாவ விமோசன திருமந்திரம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பாவத்தை நம்ம போக்கிக்கிறதுக்காக, இன்னும் புண்ணியத்தை சேர்க்கணுமே, நம்ம பரமபதத்தை அடையணுமே, அந்த முத்தியை அடையணுமேன்னு நமக்கு மூலமந்திரத்தை அருளி செஞ்சிருக்காங்க. இது நம்ம எல்லா மக்களும் அடையணும்னு நம்ம நினைக்கணுமே, நாம மட்டும் அடைஞ்சா பத்தாது, எல்லாருமே இந்த இன்பத்தை அறியணுமே அப்படிங்கிறதுக்கு தெய்வ ஆசீர்வாதம் வேண்டி நாம சங்கல்ப மந்திரம் இப்படி எல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மந்திரங்கள்லாம் கற்பித்து கொடுத்திருக்காங்களே. அப்போ பாவம் நீக்கிறதுக்கு தான் இந்த மந்திரத்தை எல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் நாம நீக்குவதற்காகத்தான் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்றோம். நமக்கு கோடாயுதக்கூர்ல திருவாக்கியம் பக்கம் 130 திருவாக்கியம் 120 கூட நமக்கு பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்காங்க. பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது. நம்ம பாவ செயல் எந்த காரியம் செஞ்சாலும் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடையும். மூச்சு துண்டாடப்படக்கூடிய காரியம் என்னென்ன செய்யறோமோ எல்லாமே பாவ செயல் தான். அப்படி ஆகாமல் இருப்பது புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு ஒரு உரு இருக்கிறது, அது உன் ஆசான் தான். அப்போ இந்த புண்ணியம்ங்கிறது இந்த மந்திரம் தான் நமக்கு புண்ணியம் தரக்கூடியது. அப்போ அந்த புண்ணியத்துக்கு ஒரு ஆசான் தான், அந்த மந்திரத்துக்கும் ஒரு ஆசானவர்கள் தான். அப்போ அந்த மந்திர ரூபி யாரு அப்படின்னா அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தாங்களே நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழி யாவும் மந்திரம் அப்படின்னு தொல்காப்பியர் சொன்னது மாதிரி அந்த மறைமொழியை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசானவர்கள் தான் ஒரு புண்ணியத்துக்கு மந்திரத்துக்கு உருவாக இருக்கிறார்கள். அப்ப மந்திர ரூபி யாரு? ஆசானவர்கள் தான். அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே. வேற எதையுமே நம்ம நேசிக்க தேவையில்லை, வேற எது மேலையுமே அன்பு வைக்க தேவையில்லை. அது எல்லாமே ஒரு நேரம் நீ யார் மேல எப்படி அன்பு வச்சாலும், எது மேல வச்சாலும், யார் மேல வச்சாலும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருமே. ஆனா அந்த மந்திர ரூபி இருக்காங்களே அவங்க மேல வைக்கிற அன்பு தானே நமக்கு நம்மளை அந்த முத்தி வீட்டில் வாரி சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அவர்கள் சொற்படி நட, அப்போ உன் மூச்சு வீணாகாது. அப்போ அந்த அவங்க சொல்லும் போது அவங்க சொல்படி நம்ம நடக்கும் போது நமக்கு மூச்சு வீணாகாது. அப்ப மூச்சு வீணாகாத செயல் செஞ்சா அது புண்ணியம், மூச்சு வீணாகிற செயல் செஞ்சா அது பாவம். அப்போ மூச்சு வீணாகாம இருக்கிறதுக்கு உண்டான கல்வியை பெருமானவங்க நமக்கு இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ புண்ணியத்துக்கு ஒரு ஆசான் என்றால் மந்திரத்துக்கும் ஒரு ஆசானவர்களே. அப்போ மந்திர ரூபி ஆசானவர்களே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மந்திர ரூபியை இதயாசனத்துல போய் சந்திக்கணும் நாங்களே. அப்ப இதயாசனத்துல எப்படி சந்திக்கிறது? இதயம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதய பிரகாசம் அப்படின்னாலும் அறிவு பிரகாசம்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இதயாசனம் அப்படின்னா நம்ம அறிவுல ஆசனம் போட்டு வச்சுக்கணும். இதய பிரகாசம் அறிவு பிரகாசம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அறிவு என்பது எது நம்மளுடைய அறிவாக இருக்கு. அறிவு அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம். நம்மளுடைய நினைவு தான் பரிசுத்தமாக இருக்கும்போது அது அறிவாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெய்வம் அவங்க நிறைய இடத்துல நமக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. உன்னுடைய நினைவு அசுத்தமாக இருக்கும்போது அது பேரு மனம்.
அதுவே பரிசுத்தமாக இருக்கும்போது அதுக்கு பேரு அறிவு அப்படின்னு நமக்கு தெய்வமாக எடுத்து காட்டுவாங்க. திருமஞான குரல் பக்கம் 241 பார்ப்போம். மறதியற்றதுக்கு பெயர் நினைவு. இப்ப நினைவுக்கு எதிர்ப்பதம் மறைவு, மறதி. எதையுமே நினைவுல வச்சுக்கிறது நினைவு, மறந்துடுறது மறதி. அப்போ நினைவுக்கு எதிர்ப்பதம் மறதி. அப்ப மறதி இல்லாம இருக்கிறது தான் நினைவு. அதுதான் பரிசுத்த நிலைக்கு பெயர். அந்த பரிசுத்த நிலையில தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம். அந்த நினைவு பரிசுத்தமாக இருக்கணும். பெருமான் அவங்க இப்ப இந்த பார்த்தமே எம்மை மட்டுமே நேசி அப்படின்ற மாதிரி அவங்கள மட்டுமே நேசிக்கும் போது அது பரிசுத்தமாக இருக்கு. கண்ட தூசி தும்புலையும் நம்ம நேசம் வச்சோம்னா அந்த நினைவுல போய் கண்ட அழுக்கெல்லாம் போய் ஒட்டிக்கிடும். அப்போ அதுதான் தீங்காகிய சைத்தான் அந்த நினைவுல உட்கார்றது. அப்படி உட்கார்ந்தா அந்த நினைவுக்கு பேரு மனம்னு மாறிடுது. எல்லாமே ஒண்ணுதான். நினைவா இருந்தாலும் மனமா இருந்தாலும் அறிவா இருந்தாலும் பரிசுத்த நிலைனாலும் ஒண்ணுதான். அது நம்மளுடைய செயலால அதோட பேரெல்லாம் மாறுபடுது. அப்போ இந்த நினைவுல தீங்காகிய சைத்தான் கலந்தா அதுக்கு பேர் மனம். இந்த தீங்காகிய சைத்தான் எல்லாம் நீக்கி அந்த மாசுகளை எல்லாம் ஒழிச்சு அதுல ஒளி இதய பிரகாசம் அறிவு பிரகாசமானா அதுக்கு பேர் அறிவாக மாறிடும். அந்த நினைவுக்கு பேர். அது மனமாக இருக்கும்போது அது தாவுகின்ற செயல் உள்ளதாக இருக்கிறது. அப்படி தாவுகிற செயலா இருக்கிறத தாவ விடாம அந்த மனசுல இருக்கிற அந்த இருட்டை எல்லாம் போக்கி ஒரு ஒளி ஒரு முளை காண செய்வது ஆசானவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா நாற்றமுள்ள சிப்பிக்குள்ளே ஒரு முத்து தோன்ற செய்வது போன்ற செயலாக இருக்கிறது. மனிதனிடத்தில் மனம் கொட்டாப்புளி போல் உலக இச்சையால் பருத்து இருக்கிறது. நம்மளுக்கு இந்த நினைவுல பூரா இந்த உலக இச்சையில உள்ள கண்ட குப்பை தான் நம்மளுடைய நினைவுல சேர்ந்து இருக்கு. அதுதான் சைத்தானாக உட்கார்ந்துகிட்டு இருக்கு. கொட்டாப்புளி போல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னால அறிவு மெலிந்து ஒரு வால் போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு வருவதன் முன் மனம் வேறு அறிவு வேறு என்று இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அந்த மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசானவர்களின் வேலையாக இருக்கிறது. அப்போ நம்ம அந்த கண்ட குப்பையெல்லாம் போட்டு நினைவுல சேர்த்து வச்சு அந்த பரிசுத்தமான நினைவை சைத்தான கலந்து மனம்ங்கிற நிலைக்கு கொண்டு வச்சிருக்கிறோமே, இத மாத்தி கழுவி சுத்தப்படுத்தி அந்த பரிசுத்த நிலைக்கு கொண்டு வர்றது ஆசானவர்களுடைய வேலையாக இருக்கிறது. நாம என்ன செய்யணும்? அதுக்கு இணக்கமாக மட்டும் இருந்தா போதும். இருந்தா அந்த மனசை அப்படியே மெல்ல 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 அவங்க அறிவு ரூபத்தில் மாற்றி விடுவார்கள். அப்போ அது அறிவாகி விடுகிறது. அப்போ நம்ம இந்த ஆசனம் இதயாசனம்னு பார்த்தோமே, அதுக்குதான் இப்ப இவ்வளவும் பார்த்துட்டு வரோம். அந்த இதயாசனம்னாலும் அறிவாசனம்னாலும் நினைவாசனம்னாலும் ஒண்ணு. அப்போ என்ன, அந்த நினைவுல ஆசனம் போட்டு அவங்கள உட்கார வச்சிடணும். நிறைமொழி மாந்தரது மறைமொழியாகி அந்த மந்திரம் மழை போல கொட்டி கொண்டேதான் இருக்கும். மந்திரம் வரமாட்டேன்னு சொல்லாது, மந்திரம் வந்துகிட்டேதான் இருக்கும். அதை நாம நம்ம நினைவில் நிரப்பி வைத்துக் கொள்ளுவதற்கு பெயர் இதயாசனம். இதயத்துல ஆசனம் போட்டு வச்சுக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த மறதி, நினைவுக்கு எதிர்ப்பதும் மறதின்னு பார்த்தோமே, அந்த மறதிங்கிற நோய் வந்த உடனே அதை நம்ம மறந்து போயிடறோம். அப்போ அந்த மறதியற்றதற்கு பெயர் தான் நினைவு. நம்மளால அந்த மந்திர மொழியினை எல்லாம் பிடிச்சு வச்சு கொள்ள முடியல. நம்மளால அப்படியே விட்டுறோம், வாங்குறத பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆசனம் போடுறது. விட்டுறோம் நம்ம. ஆசனம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இருக்கை, இருப்பு, இருத்தி வைத்துக் கொள்ளல். எங்க இருத்தி வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நினைவுல பிடித்து வைத்துக் கொள்ளுதல். அதுதான் இதயத்தில் ஆசனம் போட்டு வைத்தல். அது வெளியே விடாம பிடிச்சு வைக்கிறதுக்கு எதெல்லாம் உதவும் அப்படின்னா மீண்டும் 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 அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அது இதயத்துல பிடிச்சு வச்சுக்கலாம். அதனாலதான் நமக்கு பெருமானவர்கள்
நீ மூல மந்திரத்தை நாக்குல ஒட்ட வச்சுக்கோ. 16 முறை சொல்லு. எப்பவுமே சொல்லு. தூங்கும் போது சொல்லு, குளிக்கும் போது சொல்லு, பசியாறும் போது சொல்லு. இப்படி திரும்ப 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 சொல்லும் போதுதான் அது நினைவுல ஒட்ட வைக்க முடியும். அந்த ஒட்ட வைக்கிற செயலுக்கு பெயர் தான் ஆசனம் போட்டு வைப்பது. அப்போ ஆசனம் என்பது அந்த நினைவில் ஒட்ட வைக்கிறது. அந்த ஒட்ட வைக்கிறதுக்கு எதெல்லாம் உதவும் அப்படின்னா பக்தி, ஜபம். பக்தினா என்ன? இறைவன் மேல வைக்கிற அன்பு. அவங்க மேல அன்பு இருந்தாதான் அவங்க கொடுக்குற மொழி எல்லாம் திரும்ப 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 நம்ம சொல்லுவோம். அன்பு இல்லைன்னா சொல்ல மாட்டோம். அப்போ இறைவன் மேல் வைக்கிற அன்புக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தியினால நம்ம மீண்டும் மீண்டும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் இந்த மந்திரத்தை வெளியே போக விடாம உள்ள பிடிச்சு வச்சுக்கிட முடியும். ஆசனம் போட்டு வச்சுக்கிட முடியும். ஆசனம் போட்டு சக்குன்னு உட்காந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசனம் போட்டு உள்ள வச்சுக்கணும். அந்த மழை நீர் கொட்டிக்கிட்டே தான் இருக்கு, அது வரமாட்டேன்னு சொல்லல. நாம தான் அதை பிடிச்சு வைக்காம எப்படி அதை பத்திரமா பிடிச்சு வச்சுக்கிறதுன்னு நமக்கு பெருமான் அவர்கள் அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்டு இருக்கும்போது மறுவனஞ்சூழ் நதி அருகே மரகத மண்டபத்துல நடுவுல நிறுத்தி வளஞ்சளவை நிழலாடும் பீடத்தேற்றி நம்மளுக்கு இவ்வளவு குளிர்ச்சி எல்லாம் தந்து அந்த மழைய பொழிவித்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? அந்த நினைவை பரிசுத்தமா வைக்காம மனமா மாத்திரம் பார்த்தோமே. மனைவி, மக்கள், ஆடு பாடு, ஆடு மாடு, தேசாதிபத்தியம், இந்த சகல சம்பத்தோடும் வாழ வேண்டும். எப்போதும் நமக்கு அப்படி வாழ்றதுதான் பெருசு. நான் சகல சம்பத்தோட மனைவி மக்களோட வீடு வாசலோட நல்லா வாழ்றேன்னு நினைக்கிறது தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. இதுதான் அருங்கோடை. இந்த அருங்கோடையில இருக்கும் போது அந்த மழை நீர் விழுந்தா என்ன ஆகும்னா அப்படியே ஆவியா பறந்து போயிடும். அதை வைக்க முடியாது. அந்த எண்ணம் கனம் கொண்ட எண்ணமாக உள்ளத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு இந்த தப்பி தவறி சிவநிதியாகிய அந்த அமுது ஒரு துளி விழுந்தாலும் அங்க இருக்கிற மூவாசைக்குரிய அந்த வெப்பம் நம்ம உள்ளத்துல கப்பி இருந்தால் என்ன ஆகும்? இந்த விழுகிற இந்த நீரானது ஆவியாக பறந்து போயிடும். அந்த வெப்பமே அந்த நீரை உறிஞ்சி குடிச்சு விடும். அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம மனச பரிசுத்தமாக வச்சிருக்கும் போதுதான் அந்த அந்த மழை நீரை நம்ம பறந்து விடாம தக்க வச்சுக்கிட முடியும். அப்ப அந்த மூவாசைக்குரிய வெப்பம் நம்மகிட்ட இருக்கே, அதை மாற்றுவதற்காகத்தான் பெருமானவர்கள் அந்த சிவமலையை இடைவிடாது பொழுது கொஞ்ச நேரம் ஒரு சொட்டு விழுந்தா ஆவியா போயிடும், நிறைய விழுந்தா அந்த வெப்பமே குளிர்ந்து போயிடுமேன்னு சொல்லிதான் நமக்கு நிறைய அந்த வெப்பத்தை விழ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பிறவியர் ஒரு பெருமானவர்களுடைய திருவாக்கியத்தை போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் ஒரு கதை சொல்றாங்க. ஒரு ஓவியர் ஒரு மலை மேல நின்று அழகான ஒரு ஓவியத்தை வரைகிறார். அதுக்கு ஒரு உதவியாளர் அந்த பக்கம் இந்த கையில ஓவியர் வரையும் போது அந்த பெயிண்ட்டுக்குரிய பிரஷ் பெயிண்ட் எல்லாத்தையும் கையில ஏந்திக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு ஒரு உதவியாளர். இவர் அந்த ஓவியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அழகான ஓவியத்தை வரைஞ்சு முடிக்கிறார். வரைஞ்சு முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி கொஞ்சம் தள்ளி அந்த ஓவியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்கிறதுக்காக 2-3 ஸ்டெப் அப்படியே பின்னாடி வர்றாரு. அந்த மலை மேல அவர் அந்த ஓவியத்திலே மூழ்கி இருந்ததுனால அந்த மலை மேல பின்னாடி பாதாளம் இருக்குங்கிற ஆபத்தை அவர் உணரல. இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னால வச்சா அவர் பாதாளத்துல விழ வேண்டியது வரும். அவரை காப்பாற்றணும் அந்த உதவியாளருக்கு. அது அவரோட பொறுப்பா இருக்கு. அவருக்கு எப்படி காப்பாத்தணும்னு தெரியல. ஏதாவது சொன்னா கூட இன்னும் பின்னாடி விழுந்துருவாரோ, இவர் என்ன செஞ்சா இவர் பின்னாடி வராம முன்னாடி போவாரு அப்படின்னு நினைச்சு அவர் கையில இருந்த அந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாத்தையும் கையில ஏந்திக்கிட்டு இருந்தாரு. அதை தூக்கி அப்படியே அவர் வரைஞ்ச ஓவியத்து மேல எரிஞ்சிடுறார். எரிஞ்ச உடனே இவர் நான் கஷ்டப்பட்டு வரைஞ்ச ஓவியத்தை பாழாக்கிட்டானேன்னு அந்த ஓவியத்தை போய் பிடிக்கிறதுக்காக முன்னாடி வந்துட்டாரு திரும்ப. ஏன்னா அவருக்கு அந்த ஓவியத்து மேலதானே பற்று, அதை நோக்கி தானே போவார். அப்படி முன்னால போயிட்டாரு. இப்படியாக அவர் மேல கோபம் வருது. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சோம், அது மேல பெயிண்ட் எல்லாம் வீசி எரிஞ்சு பாழாக்கிட்டானே அப்படின்னு அதை நோக்கி போறாரு. அப்புறம்தான் அந்த ஓவியர் சொல்றாரு, நீ உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன். பின்னால பாருங்க, கிடுகிடு பாதாளம்.
இப்படி செஞ்சாதான் நீங்க முன்னால போவீங்கிறதுக்காக நான் செஞ்சேன். அந்த கடைசி நேரத்துல உங்களை காப்பாத்துறதுக்கு இந்த ஓவியம் தான் நீயே, அந்த உதவியாளன் தான் நானு அப்படின்னு பெருமான் அவர்கள் அருளி செய்தார்களாம். அப்போ நாம அந்த ஓவியமாகத்தான் இந்த ஆடு மாடு மனைவி மக்கள் தேசாதிபத்தியம் இதுதான் பெருசுன்னு நினைச்சு அதையே பார்த்துக்கிட்டு அப்படியே பின்னால பாதாளருக்கு விழப்போறது தெரியாம போய்கிட்டு இருக்கோம். அப்போ அது மேல எரிஞ்சு அதை நாசம் பண்ணாதான் இவன் நம்ம பக்கம் வருவான்னு தான் சில நேரம் தெய்வம் அவர்கள் நமக்கு இந்த உலக கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த உலக கஷ்டங்கள் கொடுக்கும்போது எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வந்தது, நாம தெய்வத்தை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு நாம நினைப்போம். ஆனா நம்மளை ஒரு பேர் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவங்க பக்கம் நம்மளை இழுக்கிறாங்க. இந்த பாதாளத்துல விழுந்து விடாம நம்மளை இழுக்கிறாங்க தெய்வம் அவர்கள். அப்படின்றத நமக்கு உணர்த்துறதுக்காக தெய்வம் அவர்கள் நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்லி நமக்கு விளக்க வைக்கிறாங்க. நான் இன்னைக்குதான் இந்த வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். அது நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு பொருத்தமாக இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு பெருமானவர்கள் ஒளிநாடாவிலையும் எப்பயுமே நமக்கு பொருத்தமாகத்தான் ஏதாவது அருளி செய்வாங்க. அது போல உயிரை இன்னைக்கு தொடங்கும் போதே உயிருக்கு மேலான தௌலத்து இருக்கா, அந்த உயிரை தன் பெட்டகத்துல வச்சு பூட்டிக்கிட வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த பெட்டகத்துல வச்சு பூட்டிக்கிறதுக்கு பேருதான் ஆசனம் போடுறது. ஆசனம்னாலே இருத்தி வைத்தல், பூட்டி வைத்தல். சக்குன்னு உட்காந்துட்டானே அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஆசனம் போட்டு உட்காருறது. சக்குன்னு அதை இறுக்கி வைக்கிறது. அப்படி பெட்டகத்துல வச்சு பூட்டி வைக்கணும். நீ அப்படி பூட்டி வச்சுட்டீன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு உனக்கு, அதுக்கு மேல என்ன வேணும், அந்த ஒன்ன மட்டும் நீ பெட்டகத்துல வச்சு பூட்டி வச்சுட்டீனா அதை ஆட்சி செஞ்சீனா சர்வ உலகமும் நீ ஆட்சி செய்வது போல அப்படின்னு இன்னைக்கு பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்க. அப்போ அதுதான் அறிவு, அதுதான் பேரறிவு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அந்த அறிவுல வச்சு நம்ம பூட்டிக்கிடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பெருமான் அவர்கள் இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த நரக அவஸ்தைக்கு போயிருவியே, அந்த அவமானம் தாங்க மாட்டியே, நம்ம இன்னைக்கு பார்த்தோமே அந்த கதையை, பாதாளத்துல விழுந்துருவியே, உன் பெயிண்ட நாசமாக்கினாலும் பரவாயில்ல உன்னைய காப்பாத்தணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த நரக அவஸ்தைக்கு நீ போயிருவேங்கிறதுக்காக நான் பேசுறேன். அப்படி பேசுறாங்களே அந்த செயலுக்கு பெயரு தான் பிரம்ம வித்தை. அப்படி அந்த பெட்டகத்துல வச்சு நம்ம பூட்டுறோமே அதுக்கு பேரு தான் ஆசனம் போடுதல். அப்படி இந்த அருங்கோடை பாலைவனமாக இருந்து இந்த மூவாசையினுடைய வெப்பத்தினால அந்த சிவமலை இடைவிடாது பொழிஞ்சாலும் அது வெப்பமாக ஆவியாக மாறி விடாதபடி அந்த மழை தண்ணியை நம்ம பிடிச்சு சேமிச்சு வச்சுக்கணும். அப்படி சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு பேரு தான் ஆசனம் போட்டு வைத்தல். அப்படி ஆசனம், அந்த இதயாசனம் தான். அது எவ்வளவு தூரம் நம்ம உள்ள சேர்த்து வச்சுக்கிறோமோ அப்ப வேணுங்கும் போது அந்த எப்படி ஒரு மழை நீரை சேமிச்சு வச்சு அதை வேணுங்கும் போது எடுத்து பழங்கிக்கிறோமோ அது போல வேணுங்கும் போது அந்த இதயத்துல இருந்து எடுத்து அது எவ்வளவு வேணுமோ அதை சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். அது எப்பயுமே நம்மளை விட்டு நீங்காது. அப்போ இந்த இதயாசனத்தில் நாம அதை எப்படி ஒட்ட வச்சுக்கிடணும், அதுக்கு உண்டான முறையும் பெருமான் அவங்க சொல்லி தராங்க. அவங்களுடைய அந்த சிவமலை வரும்போது அதை நம்ம எப்படி கேட்கணும். ஒரு ஏனோ தானோன்னு எதையுமே ஏனோ தானோன்னு கேட்டுட்டா கவனத்தை வேற எதுலயோ வச்சு கேட்டோம்னா அது நம்மளுக்கு ஒட்டாது. அத பெருமான் அவங்க 2 நாளைக்கு முன்னாலும் கூட பார்த்தோம். அவங்கள சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை வாய் சொல்லணும். அது எப்படி சொல்லணும், கண்ணீர் கதகதவென்று கொட்ட சொல்லணும். அது போல உங்களுடைய அந்த மந்திர வார்த்தைகள் வரும்போது அதை லேசாக நினைச்சு கேட்க கூடாது. அத கனம் கொண்ட வார்த்தைகள் என்று நினைச்சு நீ கேட்கணும். லேசானதாக நினைச்சினா அது பறந்து போயிடும். கனம் கொண்டதுன்னு நினைச்சினா அது கனம் உட்காந்துக்கிடும் உனக்குள்ள அப்படின்னு. நமக்கு ஒரு பாட்டாளி வியர்வை சிந்தி 1 ரூபாய் சம்பாதித்தாலும் தன் குடும்பத்துக்கு அது முழு பலன் தருவதற்காகவே செலவு செய்வான். ஒரு சூதாடி ஒரே நாளில் 10,000 ரூபாய் சம்பாதித்தாலும் எப்படி போகிறது என்று பார். அனாயாசமாக வந்தது அனாயாசமாக அழிவிலே போய்விடும். அது போல லேசாக நினைத்து நீ எவ்வளவு வார்த்தை கேட்டாலும் அது
அப்படியே பறந்து போயிரும். ஆகவே நம்முடைய வார்த்தைகளை சும்மா சிரித்து கொண்டு கேட்டால் அது உன் நினைவில் போய் ஒட்டாது. நினைவுல ஒட்டுறதுக்கு பேர் தான் ஆசனம் போட்டு இருக்க வைக்கிறது. நினைவுல பறக்க விடுறது அந்த பாலைவனம் வெப்பத்துல ஆவியா பறந்து போறது. அப்போ அச்சத்தோடு கேட்டால் தான் அதன் ஆழமும் பொலிவும் தெரியும். அது மட்டுமல்ல, செத்த வீட்டிலே வெற்றிலை போட்டுக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தால் பார்க்கிறவர்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி உங்களை பார்க்கிறவர்களுக்கும் தோன்றும். உஜார் பெருமானவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் எதுக்காக சொல்றாங்க? அந்த ஒவ்வொரு வார்த்தை என்ன வல்லமும் உடையது. யமனுடைய அந்த ஆக்ஞையை பஞ்சு பஞ்சாக விரட்ட செய்கிறது அந்த வார்த்தைங்கிற கனம் கொண்ட நினைவோட நம்ம அதை கேட்கணும். பிரளயத்தை பத்தி தெய்வம் பேசுறாங்க அப்படின்னா பிரளயம் வருவரும் சொல்றாங்க அப்படின்னு அசால்ட்டா இருக்காது. அந்த பிரளயம் அதுல வந்தா அந்த அவஸ்தையில நீ சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் நினைச்சு கேளு அந்த வார்த்தையை. நாம் பிரளயத்தை பற்றி பேசும்போது நீ அதில் சிக்கிக் கொண்டால் எவ்வளவு அவஸ்தையாக இருக்கும் என்ற கவலை தோய கேட்க வேண்டும். நாம் எதை பற்றி பேசினாலும் அது நீ இங்கு வந்த பிறகு தெரிந்து கொண்டதாகத்தானே இருக்கும். இங்கு வராதிருந்தால் இது நமக்கு தெரிந்திருக்குமா? இங்கு இதை தெரிந்து கொண்டதற்கு நாம் என்ன கைமாறு செய்வோம் என்ற கனம் கொண்ட நினைவோடு எமது வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதான் லேசான நினைவோடு கேட்டல், கனம் கொண்ட நினைவோடு கேட்டல். அந்த வார்த்தைகளை லேசாக நினைத்தல், கனமாக நினைத்தல். எது நம்ம எப்படி நினைக்க போறோம்? லேசாக நினைச்சா அந்த வார்த்தையெல்லாம் நம்மளை விட்டு பறந்து போயிடும். இப்போ இவ்வளவும் பேசுறோமே, அவங்க கற்றுக் கொடுத்ததான பேசுறோம், சொந்தமா நமக்கு எதுவும் சொல்ல தெரியாதே. அப்போ அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்மளை கற்றுக் கொடுத்து நம்முடைய நாக்குல இருந்தும் இதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்களே. அப்ப நேற்று கூட நாங்க இந்த அறிமுக வகுப்புல பேசும்போது அண்ணா ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம பாடுறோம் நம்ம பேசுறோம்னா நான் பாடுறேன் நான் பேசுறேங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. நம்முடைய நாவல தெய்வம் அவர்கள் உட்கார்ந்து பேசுறாங்க, அவங்க நம்மளை பாட வைக்கிறாங்க அப்படிங்கிற நினைவுதான் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரி நம்மளை பேச வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நாம் என்ன கைமாறு செய்வோம் என்ற கனம் கொண்ட நினைவோடு நீ கேட்கணும். நாம் சில சமயங்களில் அதிசயமான வார்த்தையை பேசும்போது நகைச்சுவையாக சொன்னாலும் கோபமா சொன்னாலும் அதுக்குள்ள அதிசயமான பல கருத்துக்கள் பொதிந்திருக்குங்கிற கவனத்தோட புலி பார்வையோட அதை கேட்கணும். அப்படி அதிசயமான வார்த்தையை பேசும்போது அது புரியாம குறத்தனமா சிலர் உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறோம். அப்படி உட்கார்ந்து இருந்தா நீ என்ன செவிடா, காதை திறந்து கேட்டாதான் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க தெய்வம். ஒரு கோர்ட்டிலே ஒரு ஜட்ஜிக்கு முன்னால் ஒரு வக்கீல் பேசும்போது இன்னொரு வக்கீல் தன் நினைவு ஜட்ஜிக்கு தெரியக்கூடாது என்று ஆடாமல் அசையாமல் வஞ்சகமாக இருப்பது சரிதான். நம்ம நினைவு வெளியே தெரியக்கூடாது, நம்ம உணர்ச்சி தெரியாம கல் மாதிரி உட்காந்துருக்கணும்னு நினைச்சா அங்க வேணா கோர்ட்ல வேணா போய் அப்படி உட்காந்துக்கோ. என் முன்னால அப்படி உட்காராத, நீ என்ன நினைக்கிறங்கிறத காட்டு, வெளியே கல் மாதிரி உட்காராத அப்படிங்கிறாங்க. ஆனால் எம் முன்னால் ஒருவன் அப்படி இருந்தால் அவனுக்கு நாம் பேசுவது புரியவில்லை என்று நினைப்போம், அல்லது அவன் ஒரு செவிடு என்று நினைப்போம். அப்போ அவங்களுடைய வார்த்தைகளை நாம எப்படி கேட்டா அதை உள்ள தக்க வச்சுக்கிட முடியும், ஒட்ட வைக்க முடியும், ஆசனம் போட வைக்க முடியும் அப்படின்னா அதை கனம் கொண்ட வார்த்தையாக நினைச்சு அதை சிரிச்சுக்கிட்டு கேட்காம, அது ஒரு ஆபத்தை பத்தி சொல்லும்போது அந்த ஆபத்துல சிக்கிக்கிட்டா நாம சிக்கிக்கிட்டா எப்படி இருக்குங்கிற ஒரு கனங்கொண்ட நினைவோட அந்த செவிட்டுத்தன்மை இல்லாம நம்ம உள்ளத்தை பாலைவனமாக வைக்காமல் அதை உள்ள முருகி அந்த வார்த்தைகளை கேட்கும் போதுதான் அது ஆசனம் போட்டு நமக்குள்ளாக அமர்ந்து கொள்ளும். இல்லைன்னா அது பறந்து போயிடும். அப்படி ஆசனம் போட்டு அதுக்கு நம்ம ஜீவன்ல அது ஒட்டணுங்கிறாங்க. அப்ப ஜீவன்ல ஒட்டுறதுக்கு பேருதான் என்னது? ஜீவ சிம்மாசனம். அந்த இடத்துலதான் அந்த இதயாசனம் ஜீவ சிம்மாசனம் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம உருகி கேட்டால் அதுக்கு பேரு நினைப்பிடம். நம்ம பொழுதுபோக்காக கேட்டால் அதுக்கு பேரு மறப்பிடம். அதுதான் பெருமானவர்கள் நமக்கு அறிவறி பாடத்துல நினைவும் மறப்பும் நிலைப்பிடம் காட்டி. நினைவா எப்படி இருக்கிறது, மறக்கிறது எப்படி? லேசாக கேட்டீங்கன்னா மறந்துடுவ, கனமாக கேட்டா அந்த வார்த்தை உள்ளத்துல போய் உள்ளத்தானியாய் பதிந்திரும், இதயத்துல ஆசனம் போட்டு உட்கார்ந்துரும். நினைவாசனமாக, இதயாசனமாக, ஜீவ சிம்மாசனமாக அது நம்ம ஜீவ சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துரும்.
ஜீவன்ல போய் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துரும். அதுக்குத்தான் தெய்வம் அவர்கள் அழைச்சிக்கிட்டே இருக்காங்க நம்மள. ஜீவ சிம்மாசனம் ஏற்றி வைக்க வாவென்றழைத்த என் பாலகுரு. அப்படி அந்த வார்த்தைகளை நாம ஜீவன்ல போட்டு சிம்மாசனம் போட்டு அமர்த்தி வைக்கிறதுக்காகத்தான் நம்மளை எல்லாம் அழைத்து அந்த சிவமலையை இடைவிடாது பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பெருமானவர்கள். அப்போ அதை கேட்கும் போது நாம அதை எப்படி அந்த உள்ளத்துல நம்ம பதிய வச்சுக்கணும். நமக்கு மானியத்துல கூட அந்த பெருமானவர்கள் சன்னதம்பெரு பருவத்துல இந்த சிவானந்த போதம் அதுல நமக்கு அந்த சிவனை நமக்குள்ள வசப்படுத்தி எப்படி வச்சுக்கிறது. தந்த வரங்கள் தவறாது தருணம் தடையும் தரை மீது எந்த மீது மறவாதே என்னாட்டருளும் இறையோனே அந்தன் மீது மறவாதே ஆயன் எனவே அறிவில் வைத்து சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே. அந்த வார்த்தைகளை அறிவில் வைத்து சிந்தை மகிழ்ந்து, சிந்தை எப்ப மகிழும்? திரும்ப 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 அதை கேட்கும் போதுதான் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னா சிந்தித்திருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கு. சும்மா வாயில சொல்லுவதையா சொல்லியிருக்கு? ஒரு தடவை சொன்னாலாம் நடக்காது. திரும்ப 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 அனுபவித்து ருசித்த பிற்பாடுதானே சிந்திக்க வரும். சர்வாங்கமும் தழுவ பரிசுத்த ஆவியை கவர்ந்து சுவைக்க இருப்பதென்றோ சிந்தித்திருப்பது. அப்படி சிந்தித்திருந்தா சிவனும் உனக்குள் வசமாகி விடுவார்கள். உனக்குள் ஆசனம் போட்டு உட்கார்ந்துருவாங்க. அப்படி ஆசனம் போட்டு உட்கார்ந்துட்டா அவங்களை எப்ப வேணாலும் எடுத்து 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 தரிசிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு மந்திரத்தை உள்ளத்துல பதிச்சுட்டா அதை மறந்து போ அப்படின்னு யார் தப்பிச்சாலும் மறந்து போயிடுவோமா? எனக்குள்ள வந்ததுதான். அதை எப்ப வேணாலும் நாம எடுத்து பார்த்துக்கலாம். அதனாலதான் நம்ம வேத பாராயணம் பண்றது, திரும்ப 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 மந்திரங்களை சொல்றது, இப்படி எல்லாம் சொல்லும் போது அது உன்னை விட்டு மறையாது, அது மறக்க விடாது. அப்படி ஒரு மறக்காத மந்திரமாக, மந்திர ரூபியாக நமக்குள்ள அது அடங்கிக் கொள்ளும். அப்படி அடங்கிக் கொள்றது அது நமக்குள்ள ஒரு பெருமான் அவங்க சொல்லுவாங்க, ஒரு கல்லால ஆசனம் போட்டா அது எப்படி இருக்கும்? ஒரு ஓவியத்தை நம்மளுக்கு திருமஞான குரல்ல தான், ஒருவன் சுவரில் ஒரு சித்திரம் வரைகிறான், இன்னொருத்தர் கல்லால நன்றாக பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு கல்லில் பதிக்கிறான். ரெண்டும் ஒன்றா? சுவரில் வரைஞ்ச சித்திரம் அந்த சுவர் இருக்கும் வரைதான் இருக்கும். ஆனா கல்லுல பதிச்சு அந்த சித்திரத்தை என்னைக்கும் மறக்க முடியாது. அது போல கல்லுல பதிச்சது போல நாம பதிச்சு வச்சுக்கணும். அதுக்கு பேருதான் சந்திரவட்ட சிலாசனம். சிலையாக அது ஆசனம் போட்டு நமக்குள்ள உட்கார வச்சிடணும் அப்படின்னு பெருமானம். அதுக்கு பேருதான் கல்வி அப்படின்னு. நமக்கு நரனாக இருக்கிற ஒருவன் மனிதனாகி பிறகு தேவனாக வந்தவன் என்று நிரூபித்து அவனை அந்த மெய் என்ற நிலையில் குடியேற்றி வைக்க எழுந்ததுவே கல்வி. எத்தனை கோடியாக உன் மெய்யறிவு வளர்ந்தாலும், இப்போ பெருமான் அவங்க திருவாக்கியம் கொடுக்குறாங்க, இன்னைக்கு இவ்வளவு வாக்கியம் தான் என்னால கேட்க முடியும், என் நினைவுல இடம் நிறைஞ்சிருச்சு, இனிமே அதை கேட்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுமா? அந்த நினைவு சொல்லாது. எவ்வளவு நாளும் வாங்கி வச்சுக்கணும். அப்படி எத்தனை கோடியாக உன் மெய்யறிவு வளர்ந்தாலும் அவ்வளவையும் வளைத்து தன்னகத்து அடக்கி கொள்ளுகிற சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி. அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆசனம் சொல்றாங்களே, சலாசன பீடமாகிய சந்திரவட்ட சிலாசனமே கல்வி அப்படின்னா என்ன? நம்ம பதிச்சு வச்சுக்கிறது சில ஆசனமா இருக்கணும். சிலையில ஆசனம் போட்டா நம்ம பார்த்தோம், கல்லில் பதிச்சு வச்சிருக்க சித்திரம் மறையாதே. அது போல நம்ம உள்ளத்துக்குள்ள சிலையாக அதை பதிச்சு வச்சுக்கணும். ஆனா அவங்ககிட்ட இருக்கும் போது அது சலாசனமாக இருக்குது. சலாசனம்னா அது ஓடி வரும்.
அவங்ககிட்ட இருக்குது அந்த அதுதான் நமக்கு மான்மியத்துல கூட நமக்கு பெருமானவங்க எடுத்து காட்டுவாங்க. ஜலாசனரை குறிவைத்து காட்டி காட்டி இன்னும் இவை போல் அனந்தம் அங்கு அடையாளமும் சேர்த்தைய அடையாளங்களும் அதிநுட்பமாக விளைவேறி பெருகி வராம் என்ற எங்கள் தலையலங்கார குலமாதவன் அலநாதன ஜலாசனரை குறிவைத்து காட்டி காட்டி அவங்ககிட்ட இருக்கும்போது அது ஜல ஆசனம், சலாசனம். அந்த கல்வி அவங்ககிட்ட இருக்கும்போதே அது சலாசனம். நம்ம கிட்ட வரும்போது அது சிலாசனமாக பதிச்சு வச்சிடணும். அவங்ககிட்ட இருக்கும்போது அது ஓடி வந்துகிட்டே இருக்கும், மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பெருமானவர்கள்ட்ட இருக்கிற அந்த சந்திரவட்ட அந்த சலாசனத்தை நம்மளுடைய இதயத்தில் இதயாசனமாக, நினைவாசனமாக, ஜீவ சிம்மாசனமாக நாம பதித்து வச்சுக்கணும். அதுதான் இதயாசனத்தில் பதித்து வைத்துக் கொள்வது. நம்மளுக்கு இந்த ஆதிமை உதய பூரண வேதாந்தத்துல கூட இந்த ஜலாசனத்தை பற்றி பெருமானவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் பார்ப்போம். அச்சங்க பலகையானது எச்சரிக்கை பரிசு பத்திரம் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் பக்கம் 443 பார்ப்போம். அச்சங்க பலகையானது ஆங்கு அந்நாள் அதற்குரியவர்கள் உற்று அந்நாருக்கு மட்டும் நீண்டு குந்த இடம் தந்து எவ்வாறு மக்களுக்கிடையில் விளங்கி துலங்க பெற்று வந்ததோ அவ்வாறே போல இற்றை போதுரை மெய்வளர் சாலையில் ஓங்கிய மூதுரை தேவர் அனந்தர் அவர்க்கென தூயத் திருமதி காயப்பரபதி வாயற்கரியதில் ஆயற்குறுநிதி ஆண்டுனை பூண்டிட மீண்டுயிர் ஆண்டியை எழுப்பி அதற்கு இன்று பெயர் மாதுவளர் சலாசனம் என்று தூக்கி நிறுத்த பெற்று அனுபவ பதிப்பேறு விட்ட ஞான்றாகியதாகலான் இற்றை விழிப்புலகத்திற்கேறி ஆங்கு வாழ விருப்பமுடைத்தாய நம் மனுக்குல ஆன்மகோடிகள் அனைவருக்கும் எமது செயல் சோல்நாப்பையுள் இருப்பதே அரிதருள் வழி எழி வகில மனுக்குல ஜென்மசாபல்ய எச்சரிக்கை பரிசு பத்திரம் ஆத்மநேய மெய்யொழுக்க ஓர் நிலைப்பாடுடைய வல்லப இச்சை மலிவுற்றுலகு பேரார்வ ஆண்மையர் அனைவரும் வாருங்கள் வாங்கோ அகர முதல் வாங்க வாங்கோ அவ்வு முதலும் வாங்க வாங்கோ. அப்போ அவர்களிடத்தில் அந்த மாதுவளர் சலாசனமாக இருந்து அந்த சலம் அந்த அருங்கோடை பாலைவனத்துல இருக்கிறவனுக்கு அந்த சிவமலை அது நம்மை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அதை வாங்குறதுக்கு எல்லாரும் வாங்க. ஆண்மையரா இருந்தா வா, கோளையா இருந்தா வராது. ஆண்மையர் அனைவரும் வாருங்கள் வாங்கோ அகர முதலையும் வாங்க வாங்கோ அவ்வு முதலையும் வாங்க வாங்கோ. அப்படி வாங்கி அவங்ககிட்ட வாங்குற அந்த சலாசனத்திலிருந்து வருகிற அந்த ஜலாசனர் கொடுக்கிற அந்த மந்திரங்களை எல்லாம் நமக்குள்ளாக அந்த கல்லில் பதித்த சித்திரம் போல சிலையாசனமாக சந்திரவட்ட சிலாசனமே கல்வி அப்படின்ற மாதிரி அந்த சிலையாசனமாக நமக்குள்ள பதிச்சு வச்சா அப்போ அந்த மந்திரம் நமக்குள்ள பதிஞ்சிடும். அப்படி பதிச்சு அந்த மந்திரத்தை எப்ப வேணாலும் நம்ம தரிசிச்சுக்கலாம். அது எப்பயுமே நமக்கு நேருக்கு நேரா நின்று அது பலன் தரக்கூடியதாக இருக்கும். அததான் இன்னைக்கு பார்த்த நம்ம அந்த திருவாக்கியத்துல பெருமானம் வந்து நமக்கு அந்த மந்திரத்தை வந்து நாம எப்படி பதிச்சு வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு பார்த்த திருவாக்கியம் திருமஞான குரல் பக்கம் 299. அதுல வந்து தெய்வம் என்று நினைத்து நீ வந்து ஒரு விக்கிரகத்தின் மேல மந்திரத்தை போடுறியே அது வந்து ஒரு நகலான செயலாக இருக்கிறது. அசலான செயல் எது அப்படின்னா அசலான செயல் வந்து நிஜமான அந்த மந்திர ரூபியை நீ வந்து உன்னுடைய இதயாசனத்தில் பதிப்பிக்க வைக்கிறது தான் அப்படிங்கறத நம்மளுக்கு இந்த திருவாக்கியத்துல எடுத்து காட்டுறாங்க. இன்னொரு இதுவும் குறிச்சு வச்சேன், அதையும் பார்ப்போம். ஆமா, திருவாக்கியம் எண் 77. ஆமா, திருவாக்கியம் எண் 77. இன்னொரு திருவாக்கியம் கூட நம்ம கோடாயிலக்கூர் அது சொல்றதுக்காக தான் பார்த்தேன். கோடாயிலக்கூர் திருவாக்கியம் 135, கோடாயிலக்கூர் பக்கம் 135, திருவாக்கியம் எண் 140.
அதுல கூட நமக்கு பெருமானவங்க மரண குளிரை நீக்கும் தீ நீதி, இதயாசனத்தில் விளங்கும் தெய்வ மலரில் உன்னை ஏற்றி வைப்பதுவே படிப்பு, அதுதான் மலர்மிசை ஏகுதல். அப்போ இந்த படிப்பு, இந்த சந்திரவட்ட சலாசனமே கல்வின்னு நம்ம பார்த்தோமே, அத அந்த இதயாசனத்துல ஏற்றி வைக்கிறதுக்கு பேருதான் படிப்பு. அப்படி நீ அந்த இதயத்துல கல்லில் பதித்த சித்திரம் போல படிச்சு வச்சுக்கணும், அதுக்கு பேருதான் மலர்மிசை ஏகுதல். அப்போ இப்படி எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு என்ன பலனை தரக்கூடியது? அந்த மந்திர ரூபியின் பவர் 3 உலகமும் எட்டி வீசுவதாக இருக்கும். அப்படி அதை படிக்கும்போது, அதை கேட்கும்போது, அப்படியெல்லாம் பதிச்சு வைக்கும் போதுதான் எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள் மந்திரங்கள் எல்லாம் உன் உள்ளத்தில் ஓடி ஓடி வெளியாகி அறிவு பூத்து நிற்கும். அப்போ அந்த அறிவு பூத்து நிற்கும். அந்த அறிவுல ஆசனம் போட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த மந்திரங்கள் எல்லாம் உட்காரும் போதுதான் நம்ம அறிவு பூத்து நிற்கும். அப்படி பூத்து நிற்க செய்யற இந்த வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக நினைக்காதே. கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற அந்த வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக நினைக்காதே. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. அப்போ அந்த அருள் வர்ஷிப்பு அங்கிருந்து ஜல ஆசனத்திலிருந்து நமக்கு வருது. நம்ம அதை சில ஆசனமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பதித்து வைத்துக் கொண்டால் யமபடரை ஓட்டுகின்ற மந்திர வாளாக அது இருக்கும். அப்படியாக அங்கிருந்து வருகிற அந்த தலாசனத்திலிருந்து வருகின்ற அந்த மந்திர வார்த்தைகளை எல்லாம் நம் உள்ளத்தில் சிலையாசனமாக பதித்துக் கொள்வதற்காக நமக்கு நாடும் அமுத வர்ஷிப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் ஒழுங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். மற்றும் நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாதி ஆண்டவர் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து சபையில அனைவருக்கும் ஜீவ சகோதர சகோதர அனைவருக்கும் அன்பார்ந்த நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா தெய்வம், நகல் தெய்வம், அசல் தெய்வத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. அது 77வது வாக்கியத்துல தெய்வம் என்று நீ நினைத்து நீ படைத்த ஒரு விக்கிரகத்தின் மேல் ஒரு மந்திரத்தை சொல்லி பூவை போடுகிறாய். அது நேரம் மட்டும்தான் பூ போட்டது உன் கண்ணுக்கு தெரிகிறது. வாயு சொன்ன மந்திரம் உன் காதில் கேட்கிறது. ஆனால் அந்த எல்லையை விட்டு நகர்ந்து நீ வேறு வேலைக்கு சென்றியதும் அவை யாவும் நீ நினைவில் இருந்து மறைந்து விடுகிறது. அது நகல். ஆனால் அசலான மந்திரூபை உன் இதிகாசனத்தில் நேர்ச்சிகளை சந்திக்க நேர்ந்தால் அதை உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் மறையாது. நீ அதை மறந்தாலும் அது உன்னை மறக்க விடாது. இவ்வாறாக அந்த மந்திரூபிய நேர்ச்சி நேர் ஒரு முன் தோற்றவராக செய்து வைக்க பெறுவதே உபதேசம். அப்படி தோற்றவர் வானப்பின் அந்த மந்திரூபிய பவர் 3 உலகமும் எட்டி வீசுவதை நீ காண்பாய். அப்ப மந்திரூபியம் சந்தித்து நம்ம இதிகாசனத்தை சந்திப்பதுதான் வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது. அந்த இதிகாசனத்தை சந்திக்க வைக்கிறது உன்னுடைய இதய நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணி முத்து மணி மந்திர மௌன வித்தை அங்கு கொண்டு வந்து வைப்பவரே குரு. இச்செயலென்று எவ்வளவு படித்து ஓதினவரா இருந்தாலும், எவ்வளவு பூஜை தொழுகை வணக்கம் முடிவரா இருந்தாலும், எவ்வளவு புகழ்ச்சி ஆட்சி சம்பத்து உடையதா இருந்தாலும் குருவாக மாட்டான். நம்ம இதயத்துல பிரகாசத்துல ஆக்கி வைக்கணும். அவங்கதான் குரு. அவங்கள தவிர வேறு வெளியே நேசிக்காது. அவங்கதான் ஒரு மதத்தினுடைய மூல மந்திரத்தை பிரகாசப்பொருளாக காட்டுகள் பேர் குரு என்றால், தெய்வம் என்றால் சர்வ மூல மந்திரங்களையும் நம் இதிகாசனத்தில் கோடி சூரிய பிரகாச ரூபத்தில் காண்பிக்கிறவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களை பார்க்க வேண்டும், அவரை பத்தி நினைக்க வேண்டும், அதை பத்தி பேச வேண்டும். ஏன்னா அந்த மத ரூபி என்றால் அவங்கதான் நிறமொழி மாந்தர் பெருமை நிறத்தை நிறமொழி காட்டிவிடும். அவர்கள் திருவாயில் என்று வெளியாகும் அனைத்தும் திரு வார்த்தைகள் எல்லாமே மந்திரம்தான். அதுதான் உன் பாவத்தை போக்கும். பாவம் உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைகிறது. புண்ணியத்துக்கு ஒரு ஒளி இருக்கிறது, அதுதான் உன் ஆசா. அவர்களையே நம்பு. அவர்களை தவிர வேறு ஒருவரையும் நேசிக்காது. அப்போ உன் மூச்சு வீணாகாது.
வீணாகாம அவங்க பத்தி நினைக்க பேச பாட அதை வந்து நம்ம அறிவுல போய் நிக்கிறது. நம்ம மனம் வந்து இதிகாசம்ன்றது அறிவு, அதுதான் வந்து நினைவு. மனதை அற்றதுக்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். மனதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம், தாமே செய்துடையது மனம். ஒரு தெய்வ ஆசானால் அந்த மனதுக்குள்ளே ஒரு ஒளி, ஒரு மூளை காண செய்வது, நாட்டம் உள்ள சிப்பிக்குள் முத்து தோன்ற செய்வது போலாம். இது வருவதற்கு முன் மனம் வேறு அருள் வேறு இல்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இணைந்தது. அந்த மனதை மெல்ல மெல்ல அருவரூபத்தில் ஆக்குவது உன் ஆசானர்களின் வேலை. மெய்யான உரிய காட்டி மாற்றி அருவரூபத்தில் ஆக்குவது ஆசானர்களின் வேலை. நம்ம வந்து அவங்களுடைய நினைவுல சாய்ந்துட்டோம்னா இது எல்லாம் அவங்களே வந்து அந்த மனதை வந்து என்றும் பொய்யக்கத்து விழுந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யர் உரிய காட்டி காட்டி அறிவொளி குடியேறி உள்ளும் புறமும் சிறக்க வெவ்வேறு வைப்பது ஆகிய நலனை மக்களாக்கி மக்களை தேவர்களாக்குவதை தடையற்ற முழு தீரத்தை உடையது மெய்கல்வி. அந்த மெய்கல்விதான் நம்ம சிலாசனம் இதனாலே அந்த சரியான மீனிங் தெரியாம இருந்ததுன்னா அது சிலாசனம், சந்திரவட்ட சிலாசனம். ஒரு சிலையில வந்து ஒரு சித்திரம் பதிப்பித்தா அது எப்படி எத்தனை யுகமானாலும் அது அப்படியே அந்த சிலையில அந்த சித்திரம் இருக்குதோ அந்த மாதிரி நம்ம இதயத்துல வந்து அவங்க சிலை போல அவங்களை வந்து சில ஆசனத்தை நம்ம நினைவே ஆசனமா வச்சு ஒரு சிலையா பர்மனண்டா நிச்சயமா அந்த நினைவுல வந்து அவங்களை ஆசனமா அவரை செய்ய வைக்க வேண்டும். அவரது இயக்க வைத்துக் கொள்வது, அதான் ஒட்ட வைத்துக் கொள்வது. அதற்காக அதுதான் வந்து பக்தி மார்க்கம், ஜபம், தியானம் மூலமாக அவர் எப்பவுமே நம்ம நினைவுல இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சந்திரவட்ட சிலாசனம் அப்படின்றது. அதுதான் கல்வியா இருக்கு, அதுதான் மெய் கல்வியா இருக்கு. அதுதான் வந்து நம்ம எப்பவுமே நம்ம நினைவுல நீட்ட வச்சுட்டோம்னா அவங்க வந்து அந்த நம்ம மத்தா கூட மறந்து விடாது. எப்பவுமே தெய்வத்தோட நிதிப்படையவே நம்மள வந்து நம்ம வார்த்தைகள் அது வந்து நம்ம அப்படியே நினைச்சிடும். இவ்வாறான கோடா கோடி அதிசயங்கள் விளையாட்டுகின்ற வார்த்தைகளை உலக வார்த்தைகளோடு ஒன்றாக வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வர்ஷிப்பு என்று நினை. யமபடனை விதத்தை ஓட்டுகின்ற மந்திர வார் என்று நினை. அப்பதான் உனக்கு மீட்பு கேட்கும். அதுதான் மந்திரமாவது நீரு. முறையான வணக்கம் மாசற்ற இருக்கும் வருங்கால தீர்க்கம் மூன்று மந்திர ஸ்திரம் தீர்க்கமாக கை கொண்டவர்களே ஆற்றல் தன் தெய்வமாக கொண்டு தன் உடையவர்களாக ஆக்கி கொண்டவர்கள். இந்த தேகத்தை விட்டாது விட்டுவது இந்த நித்தியமையை விடுவதில்லை என்ற தீர்க்கம் விரிவு எண்ணம். சிக்கன பிடித்தேன் என்று எழுந்து அருள்வது இனியே என்று சொன்னது. இந்த உச்சத்தை தீர்க்கமாக கைப்பற்றுவதே வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றியோடு யமனுடைய சந்திப்பில் வெற்றி அடைகள் தான் வெற்றி. அந்த யமனுடைய ஜெயிக்கிறது தான் நம்ம தெய்வம் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல ஜெயிக்க வைக்கிறாங்க. அது வந்து நம்ம நினைவுகளை எப்பவுமே நிச்சயமா இருந்து நம்மளை வந்து அது யமன் பதி எல்லையிலிருந்து காப்பாற்றுகிற மந்திர வாழா இருக்கிறது. முறையான வணக்கம், தண்ணீர் அறிந்து வணங்கும் வணக்கமே முறையான வணக்கம். அதுதான் மாசற்ற இருக்கும். இரவுதான் மாசு மறுவற்றோடு தன்னுடைய ஜீவகுகையாய் கூட்டி கொண்டு போய் அது குடியேறி வைக்கின்ற ஒரு கைவாசானத்தை நோக்கி இணைஞ்சு நடப்பதை தன்னை அறிந்து தவம் செய்தல். அதுதான் அறம் செய்தல் என்று வேதம் சொல்கிறது. அந்த அறத்தை அவங்களாலதான் கொடுக்க முடியும். அந்த அறத்தை நம்ம சேர்த்து தினம் தினம் அது வளர்த்து கொண்டே இருந்தோம்னா அது மேலும் மேலும் பெரிய கொண்டே இருக்க பெற்றது. ஆனால் குறைந்த பகுதியை அறம் என்கிறார். கரும்பேறும் உடல் பெருமை என்னும் மெத்தியை தேடுகிறது. பெருமையை தேடி வியாக்குலம் பயம் ஆகிய அபாயத்தை அடைகிறது. அந்த வியாக்குலம் எல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி சிவமாகி சிவன் சொல்லப்பட்ட ஆட்சி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியேறி இருப்பது அந்த அறம். அந்த அறம் தான் வந்து நம்ம மனித நித்திய சுகத்தில் நித்தியனோடு மகிழ்த்து வைக்கிறதே. அதுதான் நிஜமான அறம். அந்த அறத்தை நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு தெய்வமும் தினமும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை பெற்று நாம் வந்து இந்த மந்திர ரூபியை சிலாசனமாக நம் இதயத்தில் பதிக்க வைத்து என்றும் பொய்யக்கத்தூர்ந்த மனதை நம்மளை மக்களாக்கி தேர்தலாக்கி வைக்கிற தடையற்ற ஒரு நீளத்தை உடைய இந்த மெய்கல்வியை பெற்று தினமும் நாம் பயனடைந்து கொண்டு இருக்கிறோம் என்று இந்த சபையின் மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி புத்தி பெறுவது மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆடியே துணை.
நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதங்களை போற்றி வணங்கி துதித்து அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா அந்த திருவாக்கியமின் திருமெய்ஞான குரல் திருவாக்கியமின் 77ல தெய்வம் என்று நினைத்து நீ படைத்த ஒரு விக்கிரகத்தின் மேல் ஒரு மந்திரத்தை சொல்லி பூவை போடுகிறாய். அப்ப அந்த நேரம் மட்டும்தான் பூ போட்டது உன் கண்ணுக்கு தெரிகிறதுன்றாங்க. அப்ப அதுவும் ஒரு வேலையாதான் நம்ம செய்யறோம். வாயில் சொன்ன மந்திரமும் உன் காது கேட்கிறது. ஆனால் அந்த எல்லையை விட்டு நகர்ந்து நீ போய் வேலைக்கு திரும்பியதும் அவை யாவும் உன் நினைவில் இருந்து மறந்து போகிறது. அப்ப எல்லாமே மறந்து போயிடுது. அப்ப இதுவா நமக்கு அந்த இந்த தெய்வமா நமக்கு காப்பாத்தோம்னா அது நகலா இருக்குது. ஆனா அசலான மந்திர ரூபி யாருன்னா நம்ம தெய்வமா இருக்காங்கன்றதை எடுத்து கொடுத்தீங்க. இப்ப மந்திர ரூபி உன்னை இதயாசனத்தில் நேருக்கு நேர் நீ சந்திக்க நேர்ந்தால் அது உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் மறையாது. அப்ப அந்த யமன் வரும் நேரத்துல அது நமக்கு காப்பாற்றக்கூடியதா இருக்கு. அதற்கு தானே நமக்கு தெய்வம் தேவை. அப்ப நீ இதை மறந்தாலும் அது உன்னை மறக்க விடாது. அப்ப இது எந்த நேரமும் நம்ம கூடயே இருக்கிறதுதான், மறந்துட்டு போகிறது கிடையாதுன்றது இங்க தெரியுது. அப்ப இந்த மந்திரம் சொல்லும் போது இந்த பஞ்சாட்சரம்னு வரும். அப்ப பஞ்சாட்சரம் முன்னாடி இப்ப எழுத்தாதானே நம்ம எல்லாருமே பாக்குறோம். பஞ்சாட்சரம் அந்த எழுத்துக்கள் முக்தி தரும் என்று நம்பி இருந்தாயே, அப்போது அந்த எண்ணம் எங்கே போயிற்று? எழுத்திற்கு மெய் செயலுக்கும். அப்ப அந்த பஞ்சாட்சரம் எப்ப வந்தது அப்படின்னா, அவங்க சொன்னாங்க தமிழ் எப்ப வந்தது? ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாக வந்திருக்குமா தமிழ். அப்ப அதற்கு முன்னாடி இந்த பஞ்சாட்சரம்லாம் இல்லையா, இந்த மந்திரம்லாம் இல்லையான்னு எடுத்து கொடுக்குறாங்க ஒரு வாக்கியத்துல. அப்ப அந்த மந்திரம் எப்படி இருக்குன்னா, மந்திரம் எழுத்தாக இருக்கு அப்படின்றது இங்க இருக்கு. அப்ப அந்த பஞ்சாட்சரம் எழுத்து கிடையாது அப்படின்றத எடுத்து கொடுத்தாங்கக்கா. அப்புறம் இன்னொரு வாக்கியத்துல நீங்க நிறைய நினைவு என்பது என்ன அதெல்லாம் நிறைய எடுத்து கொடுத்தீங்க. அப்போ இப்போ இந்த மந்திர ரூபின்னு வரும்போது சாதாரணமாக யாவரும் மந்திரங்களை வாயினால் சொல்லிக்கிறோம். அப்ப எப்படி இருக்குன்னா, சுக்லாம் பதரம் விஷ்ணு அப்படிலாம் மந்திரத்தை ஓதுவாங்க என்று வாயில் சொல்லி பூவை அள்ளி எதிரில் உள்ள ஒரு விக்கிரத்தின் மேல் போடுவார்கள். நிஜமான மந்திர ரூபியை உன் கண்ணாலே பார்த்திருக்கிறாயா அப்படின்னு என்று உன் உலகத்தை பார்த்து கேட்டால் யாருக்காவது பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனால் என் மெய்வழி மக்களை கேட்டால் ஆம் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் என்று ஏகோபித்து பதில் அளிப்பார்கள். ஆகையால் மந்திர ரூபியை நேராக தரிசிக்கிறவனே தேவன். மனு நீசனாக போகவா இந்த உன்னத உடல் எடுத்து வந்தான்? மனு ஈசனாகவே வந்தான். மந்திர ரூபியை தரிசித்தவர்களையோ தரிசிக்க வைக்கிறவர்களையோ பற்றி பேச்சு அல்ல. நீ தரிசித்தால் தேவன், தரிசிக்கவில்லை எனில் நீசன். இது நேரம் வரை இங்கு கேட்டது நீங்கள் கேட்க நினைத்து வந்தது பிரசங்கமா? இல்லை. இதற்கு முன் எங்கேயாவது கேட்டு இருக்கிறீர்களா? அதுவும் இல்லை. இந்த வார்த்தைகள் யாருக்கும் அவசியம் வேண்டியது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப மனு உடல் எடுத்த எல்லோருக்கும் தானே இது அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப அதை நம்பிட்ட சொத்தா? உன் தலையில இருக்கிற உன் சொந்த சொத்து, உன் தாயாதிய சொத்து, அதை காணாமல் போட்டுவிட்டு வீணாக திரிகிறீர்களே என்று அதை எடுத்து சொல்லவே நாம் வந்தோம். கோடி காலம் படித்தாலும் நீயாக இதை அறிந்து அடைய முடியவே முடியாது. எம் கை அனுபவ செயலை வைத்து சுருக்கி சொல்லுகிறோம். வேதத்தில் உள்ளது இதுவே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அதுலவே மந்திர ரூபியை நம்ம எப்படி தரிசிக்கிறது எப்படின்லாம் எடுத்து இந்த வாக்கியத்துல கொடுத்தாங்க. அதனால இதை பங்கிட்டேன் நானு. அப்ப யமனுடைய அதிகாரத்தை மிதித்து ஏறி தன் இதயாசனத்தில் பிரம்மஸ்வரூபராக விளங்கும் பொன்னுடம்பிற்குள்ளாகவே நுழையவே மனிதனுக்கு உன்னத அறிவை தந்தான். இந்த ஒரே செயலுக்கு தானே தவிர வயிற்று பாட்டிற்கு இந்த உன்னத அறிவை தந்தான் எனில் கடவுளை வஞ்சகன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் கடவுளை வஞ்சகன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் இந்த அறிவு தரப்பெறவில்லையே.
அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து எதுக்கு வந்து யானைக்கு மனிதனை விட எத்தனையோ பங்கு அதிகமாக அல்லவோ அறிவு தந்திருக்க வேண்டும். ஏன்னா அது நம்ம மனிதனை விட ரொம்ப உருவத்துல பெருசா இருக்கு, அதுக்கு தானே தந்திருக்கணும்னு எடுத்து இது பண்ணாங்க. அப்ப வந்து அந்த வயிறை வந்து வளர்ப்பதற்காகவா இதுனா கண்டிப்பா இல்ல. மனு இந்த உன்னத அறிவு தந்தது எனில் ஒரு அரசனை மாடு மேய்க்க போட்டது போல் ஆகுமே அப்படின்றது. அப்ப வந்து இதெல்லாம் எதுக்கு வந்து அந்த மந்திர ரூபி வந்து எப்படி நம்ம வந்து நம்ம தெய்வமா இருக்காங்க, அவங்கள வந்து அந்த நினைவுல வச்சு அந்த மறவாமை தன்மைய மறக்காம இருக்கணும்ன்றதுதான் நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. அப்ப நம்ம எப்படி நமக்கு வந்து அந்த தெய்வம் தான் வந்து அந்த மந்திர ரூபியா இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று அவங்களோட அருளை பெற்று அவங்கள மறவாம இருந்து அந்த பரமபதத்தை அடைய வேண்டும் என்று கூறி என் முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். மெய்வழிச்சாரை ஆண்டவர் நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா வந்து நமக்கு வந்து தெய்வத்தை வந்து கோயில்ல இருக்க தெய்வங்கள் வந்து அவங்க மந்திரங்கள் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெய்வங்கள் சொல்லவே இல்லை. நீ ஆரம்பத்துல தெய்வம்னா என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அது கொடுக்கப்பட்டது. அதாவது குழந்தையா இருக்கிறப்ப அந்தந்த பருவங்களுக்கு கொடுக்குற மாதிரி குழந்தையா இருக்கிறப்ப நீ தெய்வம்னா என்ன தெரிஞ்சதுக்காக தான் கோயில்களும் சிலைகளும் படைக்கப்பட்டது. ஆனா வளர்ந்த பிறகும் அது வந்து நகல் வளர்ந்த பிறகும் நீங்க வந்து அதையே திரும்ப திரும்ப தொடர்ந்துட்டு இருந்தேன்னா அது உனக்கு கடைசியில யம நிலையில தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வாக்கியம் எம்மப்பட்டது திருவஞான குரல்ல வாக்கியம் 77 இருந்து நமக்கு சொன்னாங்க. மந்திர ரூபியாக நம்ம தெய்வம் வந்து நமக்கு அவங்க திரு ஆலவாயில இருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்க அந்த மந்திரத்தை நம்ம இதே ஆசனம் அறிவு ஆசனம் ஜீவாசனம் இது எல்லாமே ஒண்ணுதான். இது இந்த ஆசனங்களை வந்து நம்ம தெய்வம் அவங்களோட மந்திரங்களை வந்து நம்ம பதிச்சு வச்சுக்கணும். அதுக்குதான் மூல மந்திரத்தை வந்து திரும்ப திரும்ப நாவில் வந்து ஒட்டு வைத்துக்கொள். நம்ம தூங்கினா கூட நம்மளோட நாவு வந்து நம்ம அந்த மூல மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நீ வந்து பதிய வச்சுக்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. அப்படி மந்திரத்தை பதிய வச்சுக்கிறப்ப அந்த யம படர்ல இருந்து நாம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறது தெய்வம் வந்து நமக்கு உணர்த்துறாங்க, புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மறதி பெயர் தான் வந்து நினைவு. அந்த நம்ம பிறக்கிறப்ப எல்லாருக்குமே வந்து நல்ல நினைவோட தான் நம்ம பிறக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த உலக வாழ்க்கை இச்சைகளால அது வந்து மறதியா மனமா மாற்றப்படுது. சைத்தானாகி அந்த நம்ம வீடு மனைவி மக்கள் சொத்து அப்படின்னு இந்த நினைவுகளை வந்து சைத்தானா தெய்வம் சொல்றாங்க. அது சைத்தான் வந்து கலந்து மனதா மாத்திடுது. திரும்ப அந்த மாசு அடைஞ்ச மனதை வந்து நம்ம தெய்வம் வந்து இன்னார் என்று குறிப்பிட்டு நமக்கு வந்து அவங்களை பத்தி தெரிய வச்சு ஒரு 100 வருடம் கொடுத்து, அதாவது குழந்தையப்ப தெரிய வச்சா தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பருவம் கொடுத்து அவன் ஆண்மகனாக அப்பதான் அவன் ஆண்மை அந்த நாதம் பிறக்கிறப்பதான் அவன் ஆண்மை அப்படின்றதும் வாக்கியத்துல படிச்சேன் நேற்று நானு. அப்பதான் ஆண்மகனாவே ஆகுறான். நாதம் தான் வந்து ஒருத்தர் ஆண்மகன். அதுக்கு முன்னாடி எல்லாருமே பெண்ணாகதான் அந்த குழந்தையில இருக்கப்ப அந்த வயசு ஒரே மாதிரிதான் இருக்கும் பாருங்க. அது ஒரு ஆண்மகன் 16 வயது வரும்போதுதான் அவனோட குரல் உடைஞ்சு அந்த நாதம் வெளிப்படும் போதுதான் ஆண்மையை அடையிறான், ஆணாகவே மாறுறான் அப்படின்றாங்க. அப்படி வந்து நமக்கு அந்த பருவங்கள் கொடுத்து நம்ம தெய்வங்கள் பத்தி அறிவு வச்சு அப்படி அறிவு வச்சாதான் நம்ம அறிவுக்கு எட்டும். அந்த 6வது அறிவுக்கு வந்து தெய்வம் யாருன்றது தேடணும் அப்படின்ற அந்த நினைவு வரும் அப்படிங்கறதுலாம் தெய்வம் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. அப்படி அடைய வச்ச பிறகு நாம வந்து அந்த திரும்பவும் அந்த மாயைக்கு போயிடக்கூடாது. அக்காவது கதையெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு ஓவியர் வந்து அந்த மலையில நின்று வரைஞ்சிட்டு இருக்கப்ப வரைஞ்சு முடிச்ச உடனே அதை ரசிச்சுட்டு பின்னாடி விழ போறப்போ ஒரு உதவியாளர் வந்து அவரை காப்பாத்துறதுக்காக கையில இருந்த பிரஷ் அந்த பெயிண்ட் இதெல்லாம் அந்த ஓவியம் மேல தூக்கி போட்டோன்னே அவர் அதை பார்த்து ஏன் இப்படி கோவப்பட்டு அது மாதிரி தூக்கி போட்டேன்னு அதை நோக்கி முன் வந்தார். அப்ப நம்மள வந்து இந்த மெய்ய அடைய விடாம நம்மளை தடுக்கிறது வந்து நம்மளோட இந்த உலக வாழ்க்கைகள், இந்த மனைவி மக்கள் சொத்து சுகம் இதை விட்டு வாழ சொன்னா யாருமே வரமாட்டாங்க. ஆனா அதுதான் நம்மள வந்து இந்த யமன் கிட்ட கொண்டு போகுது. ஆனா நம்ம தெய்வம் அது கூடவே இருந்துகிட்டு
நீ என்னை, அதாவது நீ எல்லா சர்வ சம்பத்தையும் அடைஞ்சு நீ என்ன கூட வச்சுக்கணும், அந்த மெய்ய கூட வச்சுக்கணும், மெய்யான தெய்வத்தை கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து இன்னைக்கு நான் வந்து புரிந்து கொண்டேனாக்கா இந்த கதையில. அதே மாதிரி அதே மாதிரி ஆசனம் அப்படின்னா இதே ஆசனம்னா அதுல வந்து பூட்டி வச்சுக்கிறது, இறுக்கி வச்சுக்கிறது, இருக்கை அப்படின்னா இறுக்கி வச்சுக்கிறது, அதுல பூட்டி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அதே நான் புரிந்து கொண்டேனக்கா. அதே மாதிரி இந்த சந்திரவட்ட சிலாசனம் அப்படிங்கிறது வந்து சிலை, அதாவது ஒரு ஓவியத்தை வந்து சுவர்ல வரையறதுக்கும் சிலையில பதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம தெய்வங்களுக்கு கொடுத்த நம்ம மந்திரங்களை வந்து நம்ம நாக்குல வந்து சிலை போல நம்ம வந்து பதித்து வச்சுக்கணும், வெட்டி, அதாவது சிலை போல செதுக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வம் சொல்றதை நான் புரிஞ்சுக்கணும். நம்மதான் வந்து தெய்வ மந்திரங்களை நாம பதிச்சு வச்சுக்கிறது வந்து சிலாசனம், சிலையாசனம். அவங்க வந்து சொல்றது தலாசனம் அப்படின்றதும் நான் இன்னைக்கு புரிந்து கொண்டேனக்கா. இதுல இந்த சந்திரவட்ட சிலாசனம், இந்த சந்திரன் எதுக்கு அதுங்க சொல்றாங்கக்கா. சிலாசனம் இடைவிடாத சிவமழையை வந்து நமக்காக அவங்க பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த வார்த்தைகளை வந்து பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாம வந்து அதை அறிவில் வைத்து சிந்திக்கிறது அப்படின்னா அனுபவித்து சுவைத்திருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து சிந்தித்து பார்க்க முடியும். அப்ப நம்ம வந்து நம்ம தெய்வம் வந்து நமக்கு கொடுத்த அந்த திருவார்த்தைகளை, பாடல்களை, தோற்றப்பாடல்களை நம்ம வந்து எப்பவுமே வந்து சிந்தித்து நம்ம வந்து இந்த மந்திர ரூபராகிய அவங்க, அதாவது மந்திர ரூபரை வந்து மந்திர ரூபரை சந்தித்தவர்கள் தான் தேவர்கள். அப்ப நம்ம தினம் வந்து மந்திர ரூபத்துல நம்ம தெய்வத்தை நாம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நாம எல்லோருமே வந்து நம்ம தெய்வங்களால ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நான் இன்னைக்கு சபை மூலம் வந்து புரிந்து கொண்டேனக்கா. நமஸ்காரம் அக்கா, அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். நமது குலதெய்வம் நம்ம பிரகாச மெய்வெளி சார்ந்து ஆண்டவர்கள் நமஸ்கரித்து தெய்வத்தை நோக்கி உன் முகம் சந்தித்தால் அது ஒரு நொடி பொழுது கூட நம்மை விலகி செல்லாது என்பதை அறிந்து கொண்டேனக்கா. நிஜமான மந்திர ரூபியை இதய ஆசனத்திலே அந்த மந்திரத்தை பாமாலையாக சூழி வணங்கினால் நாம் அடையலாம், அவர்கள் அடைக்கலமாகலாம். அந்த மந்திர ரூபியின் ஆசன இடம் அடைந்து அடைக்கலமாகி கொண்டால் அவர்கள் அன்பை பெற்று நித்திய உலகத்திற்கு எளிய வழியை தேடிக்கொள்ளலாம். நினைவு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் அறிவு பிரகாசமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது இதயாசனத்திலே வலுவாக்கி கொள்ள வேண்டும். எல்லா வழக்க முறைகளையும் மூலமந்திரங்களையும் நாவில் ஊற்றிக்கொண்டு மிகவும் வரம் கொண்ட ஒரு சிலாசனத்தை இதயாசனத்திலே நிரப்பி வைத்துக் கொண்டால் அந்த சிலாசனம் நமக்கு கனம் கொண்ட ஒரு நினைவாக இருக்க வேண்டும். சிலாசனமாக இருக்க வேண்டும். சிலாசனமாக இருக்க வேண்டும். அது ஜலாசனமாகவும் இருக்க வேண்டும். தெய்வ நினைவுடன் அவர்களை நோக்கி நம் முகம் சந்தித்தால் நொடி பொழுதும் அவர்களிடம் இருந்து விலகாமல் நமக்கு ஒரு நித்திய வாழ்வுக்கு வழி வகுக்கும் என்பதனை இதன் மூலம் அறிந்து கொண்டிருக்கிறார். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். அதை பற்றி ஒரு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன்க்கா. சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். ஆண்டவர்கள் அருளிய தீர்க்க தரிசனங்கள். LIC நிறுவனம் தன்னகம் இணைத்துக் கொண்ட மிட்லாண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற ஸ்தாபனத்தின் பவுண்டர் மற்றும் மேனேஜிங் டைரக்டராக இருந்த மெய்வழி ராஜன் அனந்தர் என்ற மெய்யடியார் ஆண்டவர்களுடனான தன் சுயசரிதையில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். மெய்வழி ஆண்டவர்கள் மதுரை பொன்னரங்கம் கட்டியது 1940. 4 பக்கமும் சுவர் கட்டி முடிந்தது. டார்ச் போடுவதற்கு கர்டர்கள் ஏற்ற வேண்டும். கர்டர்கள் வைக்கும் இடங்களில் விட்டக்கற்கள் வைத்தார்கள். வைக்க வேண்டிய கர்டர்கள் 7. அதற்கு 2 பக்க சுவர்களிலும் விட்டக்கற்கள் 14. இந்த 14 கற்களிலும் 14 தமிழ் எழுத்துக்களை ஆண்டவர்கள் செதுக்க செய்தார்கள்.
அவற்றை இங்கு தருகிறேன். அதாவது அரசு மாற ஆலயம் மாற அரசு மாறும்ன்றத கல்ல செதுக்கியிருக்காங்க. பொன்னரங்கம் கட்டி முடிந்தது. திறப்பு விழாவும் 13/9/1940 சிறப்பாக நடைபெற்றது. கல்வெட்டு எழுத்துக்களை பற்றி ஆண்டவர்கள் ஏதும் சொல்லுவார்கள் என்று நினைத்தோம். அவர்கள் அது பற்றி ஏதும் பேசவே இல்லை. நாங்களாக அந்த எழுத்துக்கள் எதை குறிப்பிடுகிறது என்று கூடி பேசினோம். அப்படி பேசியவர்களில் தாசில்தாரும் உண்டு, மாஜிஸ்ட்ரேட்டும் உண்டு, MA படித்தவர்களும் உண்டு, வக்கீல்களும் உண்டு, பண்டிதர்களும் உண்டு. எல்லோருடைய பத்திகளையும் யூகங்களையும் கூட்டி வைத்து யோசித்து பார்த்தோம். எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆலயத்திற்குள் ஆண்டவர்கள் அமர ஒரு மேடை கருங்கற்களால் கட்டப்பெற்றிருந்தது. அம்மேடையில் ஏற 2-3 படிகள் உண்டு. அப்படிகளில் ஒன்றின் மீது மேலே விட்ட கற்களில் எழுதிய வாசகத்தை படிப்பதற்கு ஒரு சாவியும் எழுதி வெட்டி செதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சாவிக்கு விட்டக்கல் எழுத்துக்களுக்கும் தொடர்பு உண்டு என்பது எவர் மண்டையிலும் நுழையவில்லை. மாதங்கள் சென்றன, வருடங்கள் உருண்டன. காலத்தாலும் அந்த எழுத்துக்களின் மர்மம் என்ன என்பதை எவராலும் சொல்ல முடியவில்லை. 1946 ஆண்டவர்களே அந்த எழுத்து பற்றிய வினாவை எழுப்பினார்கள். எழுத்துக்களின் வரிசை கிரமத்தை சொன்னார்கள். ஆலயம் மாற அரசு மாறும் என்பதை ஆண்டவர்கள் சொல்ல மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நான் தெரிந்து கொண்டது பின்னரே. இப்பொழுது நினைத்து பாருங்கள். 1940 இந்தியாவில் உள்ள படிப்பாளிகள், அறிவாளிகள், ராஜ்யவாதிகள், பத்திரிகைக்காரர்கள், ஜோசியம் சொல்லுபவர்கள், இவர்களில் எவரேனும் அடுத்த சில வருடங்களில் ஆங்கிலேயர் இந்திய நாட்டை ஆளுவதை விட்டுவிட்டு போய்விடுவார்கள் என்றும் அரசாங்கம் பாரத மக்கள் கைக்கு மாறும் என்றும் நினைத்திருக்க முடியுமா? நினைத்தார்களா? பேசினார்களா? பிரச்சாரம் செய்தார்களா? பத்திரிகைகளில் எழுதினார்களா? இல்லவே இல்லை. பொன்னரங்கம் கட்டும் பொழுதே அது கைமாற போகிறது. அதில் கை போட வருபவர்கள் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம். அந்த அரசாங்கம் முடிவுறப் போகிறது. ஆளுகை மக்கள் கைக்கு மாறப் போகிறது என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கல்வெட்டில் என்றும் அறியாதபடி எழுதி வைத்திருக்கிறார்களே, அது தனக்கு தெரியும் என்பதை சிறிதும் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. உலக மக்களிடமிருந்து பெருமை பெறவும் விருப்பம் இல்லை. அவர்கள் யாராக இருக்கும்? மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் ஒரு உதாரணம் மட்டுமே. இதுபோல இனி இவ்வுலகில் நடக்க உள்ள ஊழி பிரளயம் உள்ளிட்ட மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி ஸ்ரீ சாலை ஆண்டவர்கள் தங்கள் வேதாந்த கிரந்தங்கள், பாடல்கள், மான்மியம், திருவாக்கியங்கள் ஆகியவற்றில் துல்லியமாக அறிவித்துள்ள பூமி அடங்கலுக்குமான தீர்க்க தரிசனங்கள் மனித குலத்திற்கு ஓர் முன்னெச்சரிக்கை பரிசு. இதே மெய்வழியின் 6வது அதிசய பரிமாணம் என்று தீர்க்க தரிசனத்தின்படி தீர்க்க தரிசனை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி. தெய்வ சித்தம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். அக்கா நினைவு பற்றி சொன்னாங்க. நினைவுல எதை சேகரிச்சு வைக்கிறோம் அது முக்கியம். அப்போ நல்லதை சேர்த்து வச்சா அது நன்மையை கொடுக்கும். நீங்க கண்டதை சேர்த்து வச்சா அந்த நமக்கு கண்டதில் தான் எடுத்து போயிடுவோம். இப்போ சுவரில் சித்திரம் வரைந்தா எப்படி இருக்கும்? கல்லில வரைந்த பதிச்சு வச்சா அது எப்படி இருக்கும்? அது மறக்காம இருக்கும். அந்த சந்திர வட்ட விலாசனம் அப்படின்னு அதை அர்த்தம் சொன்னாங்க. மறதியற்றதுக்கு பேர் நினைவு. அப்போ அறிவு என்பது பரிசுத்தம். மனம் அசுத்தம், நம்ம அசுத்தம் இச்சை கலந்து வருவது. ஒரு சத்த வீட்டுல சிரிச்சுக்கிட்டே வெத்தலை பார்த்து போட்டா எப்படி இருக்கும்? அது போலதான் நம்ம லேசா கவனித்த தெய்வ வாக்கியங்கள் அந்த கனம் கொண்டு உருக்கமா கண்ணீர் கதறி கேட்கணும். உள்ளம் உருக கள்ளம் கருக கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கோடு கோக்கா கேட்டு போனா அது என்ன? சிவமலை இடைவெளி
இடைவிடாம பொழிகிறாங்க. நம்ம அருங்கோடை பாலகாலத்துல அந்த சிவமொழிய நம்ம பொழியறதை கேட்டு கேட்டு ஜீவ சிம்மாசனமா மாறும். இதயாசனத்துல ஏற்றி வைக்கிறோம். தந்திர வட்ட சிலாசனமா இதயாசனம், நினைவாசனம், ஜீவ சிம்மாசனம், ஜலாசனம், சங்கமலைகளை பரிசு பத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதை நீங்க நினைவு எந்த அளவுக்கு நீங்க நினைவுல வாங்கி வச்சிருக்கீங்களோ, ஒரு சிரிச்சுக்கிட்டோ இல்ல ஒரு மாதிரி லேசான எண்ணத்தோடவோ ஏதோ சிவா இது வாங்காம நம்ம ரொம்ப கனப்போட்டதா இது எவ்வளவு பெரிய மந்திரத்தை எப்படி வச்சிருக்கோமோ அந்த மந்திர நினைக்கிறோம். நம்ம ரொம்ப நினைவுல வச்சு ஒழுக்கமா தெய்வத்தை நம்ம வணங்கி நினைச்சு பார்க்க அது அசலோட அது நம்ம கைவசமாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அக்கா சொல்றது. நமது அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சாந்தி அவர்கள். சிவனை வழிபடிச்சு எல்லாரும் அதுல இது பண்றாங்கன்ட்டு நம்ம எப்போ மூல மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அப்போதுதான் ஆண்டவர் நமக்குள்ள வருவாரு. அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால அவரை நினைச்சு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம நினைக்கிறோமோ அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஐக்கியமாயிடுவாருன்றத நான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொல்றத நான் கேட்டு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா வாக்கியமா சொல்றேன்க்கா. இதோட நான் முடிச்சுக்கிறேன்க்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை கோகிலவாணி அவர்கள். இப்போ மந்திரம் அப்படின்றது நார்மலா ஒரு சிலைக்கு நம்ம பூ போடுறதும் மந்திரங்கள் உச்சரிக்கிறது பண்றோம். ஆனா அது பூ போடும்போது மட்டும் நம்மளுடைய கண் அதை பாக்குது. அதுக்கப்புறம் அதுவும் மறந்துடுது. மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு வெளியில போனோடனே அந்த மந்திரமும் நம்ம மறந்துடுறோம். இதுக்கு பேரு தான் மந்திரமா அப்படின்னு அந்த மாதிரி மந்திரம்ன்றது அப்படி கிடையாது. எப்பவுமே நம்ம நாவல் அந்த மந்திரம் ஒட்ட வச்சுக்கணும். அது எப்பவுமே நம்மளுடைய நினைவுல அது இருக்கணும். நம்மளோட இதுல மந்திரம் அப்படின்றது இந்த காலை இரவு அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும். எப்பவுமே மந்திரங்கள் நம்மளுடைய மனசுல பதிய வச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம இரவு தூங்கும் போதும் நம்ம நாவ அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவா தன்னாவே அது உச்சரிச்சுட்டு இருப்போம். அந்த மந்திரத்தை நம்மளுடைய இதய கமலவாசல்ல நம்ம சந்திக்கணும். அந்த அறிவுல அந்த மந்திரங்களை உள்ள நிறுத்தும் போதுதான் நமக்கு அந்த யமன்பதி இலையில நம்மள அது காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த பஞ்சாட்சரம்ன்ற மந்திரம் கூட இப்பதானே உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மந்திரம்ன்றது வந்துச்சா பஞ்சாட்சரம்ன்றது. அதுக்கு முன்னாடியே அந்த மந்திரங்கள் இந்த உலகத்துல இருந்தது தானே அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் ஒரு ஓவியர் ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னை மறந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது ஒரு மலை உச்சியில இருந்து அதை வரையும் போது பின்னோக்கி அவரை தள்ளி இருந்து அதை பார்க்கணும்னு நினைச்சு பின்னாடி போறாரு. அதற்கு உதவியா இருந்தவங்க இன்னும் ஒரு அடி போய் தள்ளி பார்க்கும்போது அவர் விழுந்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி முன்னாடி வர வைக்கிறது. வேற ஏதாவது சொன்னாலும் அவர் பின்னாடிதான் விழுந்துருவாரு. என்ன செஞ்சா முன்னாடி வருவாங்க அப்படின்ற மாதிரி கையில இருந்த பெயிண்ட் அந்த இதெல்லாம் எடுத்து அது மேல ஊத்துனோடனே அவரு தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு இதாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னோக்கி இது பண்றாங்க. அதே மாதிரிதான் தெய்வம் நம்ம இந்த வெளி உலக இதுலயே இருக்கும் பொழுது நமக்கு சில கஷ்டங்கள்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதுக்குள்ளேயே போய் மூழ்கிடக்கூடாதுன்றக்காக சில கஷ்டங்களை கொடுத்து நம்மளை பழையபடி இந்த இறைவனுடைய நினைவுக்கு அவங்க கொண்டுட்டு வர்றாங்க. அந்த இது அது புரிஞ்சுக்கிட்டீங்க. நமஸ்காரங்க. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.